எல்லாருக்கும் தமிழ் வணக்கம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி மக்கள் நம்ம எல்லாருமே ஒன்றோடு ஒன்றா இணைஞ்சா இல்லாத பல பேருக்கு உதவி செய்யலான்றதுக்கு இந்த ஒரு தொகுப்பும் நாங்கள் எடுத்த முயற்சியும் ஒரு உதாரணமாக இருக்கும்ட்டு நிச்சயம் நம்புகிறோம். ஒரு சராசரி மனுஷனுக்கு 3 தேவை இருக்குது. ஒன்று இருப்பிடம், இன்னொன்று உடுத்த உடை, மூணாவது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு. இது கிடைச்சாலுமே ஒரு மக்கள் திருப்தி அடைஞ்சிடுவாங்க. இந்த 3 விஷயத்தில் 3மே நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்த முதல் முயற்சி தான் ஒரு சாலையோர வியாபாரிக்கு அவங்க ஒரு நாள் முழுக்க சம்பாதிக்கிற அந்த பணத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்தது தான். 2வது விஷயம் நம்ம செஞ்சது உணவில்லாத தவிக்கிற மக்களுக்கு நம்ம உணவு கொடுத்து அவங்க படுற சந்தோஷத்தையும் நம்ம திருப்தி அடைஞ்சது தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களோட மக்களாக நம்ம சேர்ந்து செஞ்சதுனால தான் சாத்தியம் அடைஞ்சிச்சு. மக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் உணவு இல்லாமல் இருக்காங்க, ஏன் ஆடை இல்லாமல் இருக்காங்க, ஏன் இருப்பிடம் இல்லாமல் இருக்காங்க, இந்த எல்லா கேள்விக்குமே ஒரே பதில் தான். மக்களுக்கான அடிப்படை கல்வி இருந்தால் அவனுக்கான அடிப்படை விஷயத்தை அவனே செஞ்சுப்பான்றது தான். ஸோ கல்வின்ற அறிவு எவ்வளோ ஒரு முக்கியமானது. அந்த கல்வி அறிவை நம்மளுக்கு ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாலே அவன் எந்த அளவுக்கு முன்னேறுவான்றது நம்ம இந்த தொகுப்பில் சொல்ல போகிறோம். என்ன தான் நம்ம ஸ்கூலுக்கு போய் படித்தாலும் வாசிப்புன்ற ஒரு பழக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா மக்களோட மேம்பாட்டே தனியாக இருக்கும். வாசிப்புன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் படிக்கிறது தான் வாசிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு புத்தகத்தை வாங்க சொன்னால் எத்தனை மக்கள் வாங்குவாங்கன்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இலவசமாக அந்த புத்தகத்தை கொடுத்துட்டா அட்லீஸ்ட் அந்த பேஜை திறந்து பார்த்து அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியனாச்சும் படிப்பான்னு நம்ம நினச்சி தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். ஸோ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம புக்கை கொடுத்துட்டு இந்த புக்கை நீங்கள் படிங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா மக்களை சந்தித்து நான் உங்களை ஒரு 5 கேள்வி கேட்குறேன். அந்த 5 கேள்வியில் நீங்கள் ஒரு 4க்கு சரியாக பதில் சொன்னீங்கனாலும் நாங்கள் ஒரு புத்தகத்தை இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எல்லா மக்களுக்கும் அந்த புத்தகம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப எளிமையான கேள்வியே கேட்க ஆரம்பித்தோம். உங்கள் தொகுதி எம்எல்ஏ யார், எம்பி யார், மேயர் யார், எம்பின்னா என்ன, எம்எல்ஏன்னா என்ன, இந்த மாதிரி எளிமையான நம்ம கேள்வியை தான் கேட்டோம். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு இதுவே தெரியலன்றது தான் கொஞ்சம் சோகமான வருத்தமான விஷயமா இருந்துச்சு. அவங்களுக்கு பரிசாக நம்ம எந்த புத்தகத்தை கொடுக்கலான்னு நினைக்கும் போது வேலூரோட கல்வி தந்தைன்னு எல்லாராலும் அழைக்கப்படுற ஐயா ஜிவி அவர்களோட வாழ்க்கை, அதாவது அவரே சுயசரிதையாக எழுதிய அவரோட கதையை தான் நம்ம அந்த புத்தகமாக கொடுக்கலான்னு நினச்சோம். அவர் எப்படி எம்எல்ஏ ஆனார், எம்பி ஆனாருன்ற சுயசரிதை. நாங்கள் யூடியூப் சேனல் இவங்களும் ராயவேலர் யூடியூப் சேனல் இவங்களும் இப்போ நம்ம இப்போ ஒரு 5 கேள்வி கேட்க போகிறோம். இவங்க கரெக்டாக பதில் சொன்னாங்கன்னா நம்ம ஒரு புத்தகம் இலவசமாக கொடுப்போம். இந்தியாவோட பிரசிடென்ட் யார்? திரௌபதி முர்மு கரெக்ட் ஆன்சர். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை எம்எல்ஏ சீட் இருக்குது? 234. சூப்பர். 2வதுக்கும் பதில் சொல்லிட்டாரு. 3வது வேலூரோட எம்எல்ஏ யார்? கார்த்திகேயன். சூப்பர். கார்த்திகேயன் கரெக்டான ஆன்சர். 4வது வேலூரோட மேயர் யார்? சுஜாதா. சூப்பர். 4வதும் கரெக்டாக சொல்லிட்டாரு. 5வது கொஸ்டின் இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார்? நிர்மலா சீதாராமன். சூப்பர். 5க்கும் பதில் சொல்லிட்டாரு நம்ம யூடியூபர். அவருக்கு நம்ம ஒரு புக்கு இலவசமாக கொடுக்குறோம். புத்தகத்தை இலவசமாக கொடுக்கணும்னு நினச்சி நம்ம சந்தித்த ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாணவர்களாக தான் இருந்தாங்க. ஸோ மாணவர்களோட கல்வித்தரம் மேம்பட்டாலே ஒரு குடும்பம் நல்லபடியாக வாழ்ந்துடணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம மாணவர்களை சந்தித்தோம். யூடியூப்லேருந்து வரோன்னு சொன்னோடனே அமோக ஆதரவு கொடுத்தாங்க. நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வாலண்டரியாக வந்தாங்க. ஸோ இந்த கேமை நம்ம எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நல்லபடியாக இந்த கேமை நம்ம ஸ்டார்ட்டும் பண்ணோம். மொட்டபாய் சேனல்லேருந்து ஒரு 5 கேள்வி கேட்போம். ஜென்ரலான கேள்வி தான். அந்த 5ல் ஒரு 4 பதில் சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு இந்த புத்தகம் முதல் கேள்வி வேலூரோட எம்பி. முதல் கேள்வி சொல்லிட்டாரு. 2வது கேள்வி எம்பி. எம்பினா
பார்லிமெண்ட் உறுப்பினர். ஓகே, எம்பி அப்படின்னா அந்த இங்கிலீஷ் தெரியுங்களா? அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேஷன். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் கரெக்டாக சொல்லிட்டாரு. மூணாவது, இந்தியாவோட பிரசிடென்ட் யார்? திரௌபதி. ஃபுல்லாக தெரியுமா? திரௌபதி. ஓகே, திரௌபதி முர்மு கரெக்டாக சொல்லிட்டாங்க. நாலாவது கேட்டிருந்தாங்க, தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் யார்? தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடோட ஸ்டாலின். எல்கே ஸ்டாலின். அண்ணன் முதல் தப்பாக சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் பரவாயில்ல சுழற்சினாரு. இருந்தாலும் அண்ணனோட முயற்சியை பாராட்டி நம்ம ஒரு புத்தகத்தை இலவசமாக மொட்டை பாய்ஸ் யூடியூப் சேனல் வந்து இதில் வந்து ஒரு 5 கேள்வி 5 கேள்வியில் 4 பதில் சொன்னீங்கன்னா கூட புத்தகம். எம்எல்ஏ அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை எம்எல்ஏ தொகுதி? 234. சூப்பர். அஞ்சாவது லாஸ்ட் கொஸ்டின், இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். உள்துறை அமைச்சர். 5ல் உள்துறை அமைச்சர். இல்லாத ஏழை மக்களுக்கு நம்ம உதவி செய்யறதுக்காக உங்ககிட்ட நான் கேட்குறதெல்லாம் ஒரே விஷயந்தான். அது பணமும் இல்லை, வேறு எந்த விஷயமும் இல்லை. உங்களால் முடிஞ்ச ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.